தவெகவுக்கு ஆதரவாக சமூக வலைதளங்களில் பேசி பிரபலமடைந்த கோமை கவுண்டம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த வைஷ்ணவி அக்கட்சியில் இருந்து விலகுவதாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு அறிவிப்பு வெளியிட்டார். தவெகவில் இருந்து விலகிய வைஷ்ணவி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமையில் திமுகவில் இணைந்து கொண்டார். இதுகுறித்து வைஷ்ணவி பேசுகையில், தவெகவில் நான் 1 வருடம் பயணம் செய்து கொண்டிருந்தேன். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை இளைஞர்களின் அரசியலை ஊக்குவிப்பார்கள் என தன்னை மாதிரி நிறைய இளைஞர்கள், இளம் பெண்களும் சேர்ந்தோம். ஆனால் அதிருப்திதான் மிச்சம். அங்கு இளைஞர்களின் அரசியலை சுத்தமாக ஊக்குவிப்பது கிடையாது. அதனால் இன்றைய தினம் திமுகவில் இணைந்துள்ளேன். முன்னாள் அமைச்சர் மேற்கு மண்டல தளபதி செந்தில் பாலாஜி தலைமையில் இணைந்துள்ளேன். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை இன்னொரு பாஜக என்பதுதான் உண்மை. நான் வைஷ்ணவி கவுண்டம்பாளையம் பகுதியிலேருந்து தாவேக்கால ஒரு வருட காலமாக பயணம் பண்ணிட்டு இருந்தேன். தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா யூத் அண்ட் பாலிடிக்ஸை ப்ரமோட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் என்ன மாதிரி நிறைய இளைஞர்களும் இளம் பெண்களும் சேர்ந்தோம். ஆனால் அது திருப்தி தான் எங்களுக்கு மிச்சம். யூத் அண்ட் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறத சுத்தமாக அவங்க ப்ரமோட் பண்ணுறது கிடையாது. இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைஞ்சிருக்கேன். மாண்புமிகு மேற்கு மண்டல தளபதி திரு செந்தில் பாலாஜி அண்ணா தலைமையில் இணைஞ்சிருக்கேன். தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா இன்னொரு ஸ்க்ரீன் ஆஃப் பிஜேபி அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் இன்றைய தினம் இன்று முதல் திராவிட முன்னேற்ற கழகம் வழியாக என்னோட மக்கள் பணி தொடரும் அப்படிங்கிறத தெரியப்படுத்துக்கிறேன்.